அப்படின்னா படிவரிசை சேர்மங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ படிவரிசை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய சேர்மங்களை எல்லாத்தையும் நம்ம படிவரிசை சேர்மங்கள்னு சொல்லுவோம். பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், படிவரிசை. ஸோ படிவரிசை என்பது ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும், மூலக்கூறு வாய்ப்பாடுனா தெரியணும் ஸ்டூடெண்ட்ஸ். மூலக்கூறு வாய்ப்பாடுனா ஒரு சேர்மத்தில் இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கையை கீழ்வட்டாக குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னென்னா மூலக்கூறு வாய்ப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா கவனிங்களேன், இப்போ நான் ஈத்தேனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ ஈத்தேன் இருக்குதா, ஈத்தேனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பாருங்கள், C2H6. ஈத்தேனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்னா C2H6. 2 கார்பன் 6 ஹைட்ரஜன். ஓகேவா? 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா C2H6 அப்படிங்கிறது ஈத்தேனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. C2H6ங்கிறது எதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு? ஈத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி படிவரிசையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் எல்லாம் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றிருக்கும். ஸோ மூலக்கூறு வாய்ப்பாடுங்கிறது இப்படி தான் கண்டுபிடிப்போம். அதுக்கு பொதுவான ஒரு வாய்ப்பாடு இருக்கும். ஓகேவா? அல்கேன்களுக்கெல்லாம் பொதுவான வாய்ப்பாடு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? என்னது? CnH2n+2. CnH2n+2 அப்படிங்கிறது எதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு? பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு, அல்கேனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு. ஓகேவா? அல்கேன்கள் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் எல்லாமே அல்கேன். ஸோ அல்கேன்கள் அப்படின்னா கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு. ஸோ அல்கேன்கள் எல்லாமே நீண்ட சங்கிலியாக வரும் பாருங்கள். ஸோ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் இருக்குது. இந்த மாதிரி அல்கேன்கள் எல்லாமே கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்போட பிணைச்சிருக்கும். ஸோ கார்பன் கார்பனுடன் ஒற்றை பிணைப்பால் இணைக்கப்பட்டிருக்கிற அல்கேன்கள் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன், நானேன், டெக்கேன் அப்படின்னு போடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து அல்கேன் படிவரிசை சேர்மங்கள். எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அல்கேன்கள்னு சொல்கிறோம். அந்த அல்கேன்களுடைய எல்லா அல்கேன்களையும் இந்த CnH2n+2 அப்படிங்கிற பொதுவான வாய்ப்பாட்டில் நம்ம எண்ணோட மதிப்பு பார்த்திங்களா, எண்ணோட மதிப்பை பிரதியிட்டோம் அப்படின்னா நமக்கு மீத்தேன், ஈத்தேன் அந்த மாதிரியான படிவரிசை சேர்மங்கள் கிடைக்கும். அப்போ எல்லா சேர்மத்துக்கும் ஒரே ஒரு பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கும். ஓகேவா? மூலக்கூறு வாய்ப்பாடுனா அதில் இருக்கக்கூடிய கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையை சொல்லக்கூடியது தான் மூலக்கூறு வாய்ப்பாடு. ஸோ படிவரிசை என்பது ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒத்த வேதி பண்புகளையும் கொண்ட ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில் உள்ள கரிமச் சேர்மங்களை குறிப்பதாகும். கொடுத்துட்டாங்களா பாருங்கள். படிவரிசை என்பது ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒத்த வேதி பண்புகளையும் கொண்ட ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில் உள்ள கரிமச் சேர்மங்களை குறிப்பதாகும். ஓகேவா? ஸோ அங்கே இருக்க படிவரிசை சேர்மங்களில் எல்லாத்துக்கும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கும், வேதி பண்பு ஒரே மாதிரி இருக்கும். அங்கே ஒரே தொகுதி இருக்கலாம், அல்லது ஒரே வகையில், ஒரே தொகுதினா ஒரு வினைசெயல் தொகுதியாக இருக்கலாம். இப்போ ஆல்கஹால்னால் அதில் எல்லாத்துலேயும் OH வினைசெயல் தொகுதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரே வகையில் உள்ள கரிமச் சேர்மங்களை குறிப்பதாகும். ஓகேவா? இப்போ ஆல்கஹால்னால் எல்லாமே ஒரே மாதிரியான வினைத்திறனை பெற்றிருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரே வகையில் இருக்கக்கூடிய ஆல்கஹால்னால் எல்லாமே ஆல்கஹால். ஓகேவா? அல்கேன்கள்லாம் எல்லாமே அல்கேன்கள், எல்லாமே கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்போடு இருக்கும். இதுதான் படிவரிசை சேர்மங்கள். ஓகேவா? படிவரிசையில் அடுத்தடுத்த சேர்மங்கள் எதனால் வேறுபடும் அப்படின்னா CH2 என்ற தொகுதியால் வேறுபடும். 1 மார்க்கில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ படிவரிசையில் அடுத்தடுத்த சேர்மங்கள் எதால் வேறுபடும் அப்படின்னா CH2 அப்படிங்கிற தொகுதியால் வேறுபடும். ஓகேவா? ஸோ அல்கேனுடைய படிவரிசை ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், அதை எடுத்து பாருங்கள். ஸோ அல்கேனுடைய பொது வாய்ப்பாடு CnH2n+2. CnH2n+2. இப்போ இந்த இடத்துல n = 1ன்னு பிரதியிட்டிங்கன்னா என்ன வரும்? C1H2 வருமா? இப்போ கீழே பாருங்கள், +2 ஸ்டூடெண்ட்ஸ், கடைசியாக 2 போட்டிருக்கேன். அப்போ என்ன வரும்? C ஒரு கார்பன். ஸோ 2 × 2. ஓகே, 2 × 2னா 2, 2 + 2னா 4. அப்போ CH4 வரும். ஓகே, வந்துருச்சா? ஸோ அப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு மீத்தேன். மீத்தேன் எப்படி போடுவீங்க பாருங்கள். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அல்கேன்,
ஓகே, நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன் கிளாஸில். ஆல்கேன் அல்லது ஆல்கேன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆல்கேன் சேர்மங்கள் எதால் வேறுபடும் அப்படின்னா CH2 தொகுதியால் வேறுபடும். ஓகேவா. ஆல்கேன்கள் அப்படின்னா கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு. கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு இருக்கக்கூடிய எல்லா சேர்மங்களையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா படிவரிசை ஆல்கேன்கள்னு சொல்லுவோம். ஓகேவா. எஸ். ஸோ இப்போ பாருங்கள், இதனுடைய பொதுவான வாய்ப்பாடு என்ன அப்படின்னா பொதுவான வாய்ப்பாடு CN HCN H2N +2 இல்லையா. எஸ். இதில் நாம் பிரதியிடணும். இதுதான் ஆல்கேன்கள்னாவே கார்பன் ஒற்றை பிணைப்பு எல்லா சேர்மங்களுக்கும் பொதுவான வாய்ப்பாடு CnH2n +2 n ஸ்மால் n. ஓகேவா. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஃபஸ்ட்டு n என்னென்னு பிரதிடுறேன், 1ன்னு பிரதிடுறேன். n 1ன்னு பிரதிட்டு என்ன வரும், C1 H2 × 1 +2. அப்போ என்ன வரும்னு பாருங்கள் நீங்களே. C1 H2 × 2 + 2 4, கீழே 4 வரும். அப்போ இது என்னது, CH4. CH4னா என்னது, மீத்தேன். CH4னா இதனுடைய பெயர் என்ன, மீத்தேன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய பெயர் மீத்தேன். ஓகே. ஸோ இதே மாதிரியே தான் நாம் n = 2ன்னு போட போகிறோம். இதில் n = 2ன்னு போட்டோம்னா ஈத்தேன் கிடைக்கும். ஓகேவா. பாருங்கள், அதையும் போட்டு காமிக்கிறேன். எகெயின் சொல்லி கொடுத்துருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், n = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். n = 2. n = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்கள். Cnனா H2 C2 H2 × 2 2 × 2 +2 அப்படின்னு வரும். அப்போ C2 ஓகே 2 × 2 4 4 + 2 6 C2H6ங்கிறது ஈத்தேனுடைய வாய்ப்பாடு, ஈத்தேனினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. சரி, ஈத்தேனுடைய அமைப்பு போடலாமா பாருங்கள். 2 கார்பன், அப்போ CH3 சிங்கிள் பாண்ட் CH3 நல்லா பெருசாக போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து n = 3. n = 3. n = 3ன்னா என்ன வரும், இந்த CH3 பாண்ட் CH3ன்னா என்னது, ஈத்தேன். ஓகே, n = 3. அப்போ என்ன வரும், C3 H2 × 3 2 × 3 +2. ஓகேவா. அப்போ என்ன வருது நீங்களே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன வரும், C3 6 + 2 6 + 2 8 வரும். C3H8. ஓகேவா. C3H8 வரும். ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரக்சர் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், C3H8 C3H8ன்னு எப்படி போடணும், C3H8. ஓகேவா. பாருங்கள், 3 கார்பன் அமைப்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். CH3 CH3 CH2 CH3 இதுதான் என்னது, ப்ரோப்பேன். ஓகேவா. சரி, அடுத்து பியூட்டேன் போட்டிங்கன்னா n = 4ன்னு போட்டிங்கன்னா வரும். n = 4. n = 4ன்னு போடுறேன். அப்போது C4 H2 × 4 +2 2 × 4 +2. ஓகேவா. அப்போ என்ன வருது, 4 2 8 8 2 8 2 16. ஓகேவா. என்ன வருது, ஓகேவா. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், கூட்டணும் ஸ்டூடெண்ட்ஸ். 8 2யும் கூட்டுங்க. 8 2யும் கூட்டினீங்கன்னா 10. C2H10 C2H10 எப்படி எழுதலாம், CH3 இங்கே இடத்துல 8 8 இன்ட்டு போடக்கூடாது, 8 + 2ன்னு போடணும். அப்போ 10. அப்போ C4H10 C4H10 எழுதிக்கிறோம். இதனுடைய அமைப்பு வாய்ப்பாடு பாருங்கள். CH3 CH2 ஓகே CH2 ஓகே CH3. ஓகேவா. கொஞ்சம் நீட்டாக போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் போடுறதுனால ஸ்க்ரீனில் போட முடியல, நீட்டாக போட்டுக்கோங்க. இப்போ CH3 CH2 CH2 CH3 N பியூட்டேன். இப்போ பாருங்கள், N ப்ரொப்பேனும் இதுக்கு பேர் ப்ரொப்பேன், இதுக்கு பேர் ப்ரொப்பேன், இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பியூட்டேன். இதுக்கு என்ன வித்தியாசம், ஒரு CH2 தான் வித்தியாசம் இல்லையா. படிவரிசை சேர்மங்கள் எதில் வேறுபடுதுன்னா CH2 தொகுதியில் வேறுபடுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், மீத்தேனுடைய வாய்ப்பாடு மீத்தேனுடைய அமைப்பு வாய்ப்பாடு CH4. ஈத்தேனுக்கு அதே மாதிரி போட்டோம்னா CH3 எதுவுமே இல்லைன்னா பாண்ட் இருக்கிறதா அர்த்தம். CH3 சிங்கிள் பாண்ட் CH3. ப்ரொப்பேன் CH3 சிங்கிள் பாண்ட் CH2 CH3. பியூட்டேன் அப்படின்னா நீங்கள் இப்படி எழுத வேண்டாம், ஃபுல்லாக பிரித்து எழுதுங்க. CH3 CH3 CH2 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 CH3. இது வந்து பியூட்டேன்.
பென்டேன் அப்படின்னா நடுவில் ஒரு CH2 வரும் பாருங்கள், CH3 CH2. ஓகே, கட் பண்ணக்கூடாது, நீட்டாக எழுதுங்க. CH2. ஓகே, நல்லா கொஞ்சம் கார்பன் பெருசாக போடுங்க. CH2 CH2. ஓகே, இடையில அதனால் நான் கட் பண்ணி போடுறேன், நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடுங்க. CH3. ஓகேவா, இதுக்கு மேலே கரெக்டாக CH3 போடணும். சிறுங்க என் பென்டேன் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எஸ் பென்டேன் மட்டும் போட்டு காமிக்கிறேன், கட் பண்ணாமல் போடுங்க. எப்படி போடணும்னு பாரு. பென்டேன் கட் பண்ணாமல் போடு, ஃபஸ்ட்லேருந்து சின்னதாக எழுதுங்க. CH3 CH2 CH2. ஓகே, CH2 4 கார்பன், CH3. பார்த்தீங்களா, இப்படி தான் போடணும். என் பென்டேன் மொத்தம் 5 கார்பன், எல்லாமே கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். இதில் எது வித்தியாசப்படுது அப்படின்னா, ஒரு அல்கேனில் ஒரு படிவரிசையில் ஒரு சேர்மத்திலேருந்து இன்னொரு சேர்மத்துக்கு வரும்போது ஒரு CH2 அதிகமாகுது பாருங்கள். ப்ரொப்பேன் பாருங்கள், பியூட்டேனில் பாருங்கள் ஒரு CH2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அடுத்து இதில் பாருங்கள், பியூட்டேனையும் பென்டேனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு CH2 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. மேலே பியூட்டேனில் 2 CH2 நடுவில் இருக்குது, பட் பென்டேனில் 3 CH2 இருக்குது. அப்போ ஒரு CH2 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. அடுத்து பாருங்கள், இது படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து படிவரிசை சேர்மங்கள் எப்படி இருக்கலாம் பாருங்கள். மேற்கண்ட வரிசையை உற்று நோக்கும் போது ஒவ்வொரு உறுப்புகளிலும் முந்தைய உறுப்பினை விட ஒரு மெத்திலீன் தொகுதி அதிகமாக இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். மெத்திலீன் தொகுதினா CH2 தொகுதி. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ படிவரிசை சேர்மங்கள்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து படிவரிசை சேர்மங்களின் பண்புகள் பார்க்கலாம். ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. படிவரிசையில் சேர்மங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, படிவரிசை சேர்மங்களின் பண்புகள். ஸோ ஒரு படிவரிசையில் உள்ள அடுத்தடுத்த சேர்மங்கள் மெத்திலீன் CH2 என்ற பொது வேறுபாட்டிலாலும் மூலக்கூறு நிறை 14 AMU அணுநிறை அலகிலும் வேறுபடுகின்றன. அப்போ நீங்களே கவனிங்க, படிவரிசை சேர்மங்கள் எதில் வேறுபடுது? ஒரு சேர்மத்திலேருந்து இன்னொரு சேர்மம் வரும்போது CH2 தொகுதியில் வேறுபடுது. அப்போ CH2 மூலக்கூறு நிறை போட தெரியணும். CH2 அப்படின்னா கார்பன் 1, சரியா? கார்பன் 1 ஒரு கார்பன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கார்பனுடைய அணுநிறை எவ்வளோ? கார்பனுக்கு அணுநிறை 12. ஸோ அப்போ மூலக்கூறு நிறை கண்டுபிடிப்போம் இல்லையா? 1 இன்ட்டு கார்பனின் ஒப்ப நிறை 12 ப்ளஸ் அடுத்து 2 ஹைட்ரஜன். ஓகே, 2 இன்ட்டு ஹைட்ரஜனுக்கு ஒப்ப நிறை 1. ஓகேவா? ஸோ அப்போ 12 + 2. 12 + 2ன்னா என்ன வருது? 14. ஓகேவா? இப்போ CH2னுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்கிறோம். ஒரு கார்பனுக்கு 12 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 1 இன்ட்டு 12 ப்ளஸ் 2 ஹைட்ரஜன், 2 இன்ட்டு ஹைட்ரஜனுடைய ஒப்ப நிறை 1. ஸோ அப்போ 2 இன்ட்டு 1. இப்போ 12 + 2, 12 + 2னா 14. ஓகேவா? அப்போ அணுநிறை அலகு என்ன வருது CH2க்கு? 14 AMUன்னு வருது. CH2வினுடைய ஒப்ப நிறை என்ன வருது? 14 AMU. ஸோ அதனால் படிவரிசையில் உள்ள அடுத்தடுத்த சேர்மங்கள் CH2 அப்படின்னா மெத்திலீன் தொகுதியில் வேறுபடுது. அது மட்டும் இல்லாமல் மூலக்கூறு நிறை 14 அணு நிறை அலகினாலும் வேறுபடுகிறது. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க? படிவரிசையில் உள்ள அனைத்து சேர்மங்களும் ஒரே வகை தனிமங்களையும் வினை செயல் தொகுதிகளையும் பெற்றிருக்கும். செகண்ட் பாயிண்ட் புரியுதா? ஸோ படிவரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து சேர்மங்களும் எப்படி இருக்கும்னா ஒரே வகை தனிமங்கள். ஆல்கஹால்னா எல்லாமே ஆல்கஹால், ஆல்டிஹைட்னா எல்லாமே ஆல்டிஹைட், கீட்டோனா எல்லாமே கீட்டோன். ஸோ அந்த மாதிரி ஒரே வகையான வினைசெயல் தொகுதியை பெற்றிருக்கும். ஒரு சேர்மம் அல்கேன் வகைனா கார்பன் சிங்கிள் பாண்ட்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா சேர்மங்களும் கார்பன் ஒற்றை பிணைப்பாலே பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இல்லைனா டபுள் பாண்ட்னா எல்லாமே டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட்னா எல்லாமே ட்ரிபிள் பாண்ட். ஓகேவா? ஸோ ஒற்றை பிணைப்போடு இரட்டை பிணை இப்போ பார்த்திங்கன்னா அல்கேன்கள்னால் அதில் மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன் அதெல்லாம் அல்கேன் படிவரிசை சேர்மங்கள். டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டோட ஒரு டபுள் பாண்டு வந்துட்டாலும் அது அல்கீனில் போயிடும். சிங்கிள் பாண்டோட ஒரு ட்ரிபிள் பாண்டு வந்துட்டாலும் அது எங்கே போயிடும்? அல்கைனுக்கு போயிடும். ஓகேவா? சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா படிவரிசையில் உள்ள அனைத்து சேர்மங்களும் ஒரே வகை தனிமங்களையும்
வினை செயல் தொகுதிகளையும் பெற்றிருக்கும். இப்போ வினை செயல் தொகுதினா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், ஓகேவா, எஸ்டர், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துலேயும் வினை செயல் தொகுதி என்னவா இருக்கும்னா ஒன்றா இருக்கும். ஒரே வினை செயல் தொகுதி ஆல்கஹால்னா எல்லாமே ஆல்கஹால், ஓகேவா. எஸ். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஒரு படிவரிசையில் உள்ள அனைத்து சேர்மங்களையும் ஒரே பொது வாய்ப்பாட்டினால் குறிப்பிட இயலும். இப்போ நான் சொல்லி காமிச்சேன்னா, ஸோ இப்போ அல்கேன் மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஓகே, ஹெப்டேன், ஆக்டேன், நானேன், டெக்கேன், இந்த மாதிரி சொல்கிற 10 படிவரிசை சேர்மம் 10 சேர்மங்களும் எந்த பொது வாய்ப்பாட்டினால் குறிப்பிடுறோம் அப்படின்னா இதெல்லாமே அல்கேன்கள். ஏன்னா எல்லா சேர்மங்களும் கார்பன் ஒற்றை பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும். அப்போது கார்பன் ஒற்றை பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ள அனைத்து சேர்மங்களின் பொதுவான வாய்ப்பாடு, அல்கேன்களுடைய பொதுவான வாய்ப்பாடு வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்குறாங்க. CnH2n+2 CnH2n+2 இந்த இடத்துல தப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், கீழே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. CnH2n+2 அப்படிங்கிறது அல்கேனினுடைய பொது வாய்ப்பாடு. இப்போ தானே போட்டு காமிச்சோம். அடுத்து மூலக்கூறு நிறையின் அதிகரிப்பை பொறுத்து சேர்மங்களின் இயற்பியல் பண்புகளில் ஒழுங்கான முறையில் மாறுகின்றன. இப்போ மீத்தேன் பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ஈத்தேன், அடுத்து ப்ரொப்பேன், அப்புறம் பியூட்டேன், அப்புறம் பென்டேன். இப்போ இந்த படிவரிசை சேர்மங்கள் என்னாகுது, ஒரு சேர்மத்திலேருந்து இன்னொரு சேர்மத்துக்கு வர CH2 தொகுதி வேறுபடுது, ஓகேவா. CH2 தொகுதியினுடைய எண்ணிக்கை வேறுபடுது. மீத்தேனில் CH2 தொகுதியே இல்லை. நீங்களே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கவனிங்க, இங்கே பாருங்கள், மீத்தேனில் CH2 தொகுதி இருக்குதா? கிடையாது. இதுலேயும் ஈத்தேன்லேயும் கிடையாது. பட் ப்ரொப்பேனில் பாருங்கள், ஒரு CH2 தொகுதி இருக்குது. இதுக்கு வித்தியாசம் என்ன? ஒரு CH2 தொகுதி. சரி, ப்ரொப்பேனுக்கும் பியூட்டேனுக்கும் என்னென்னா பாருங்கள், இங்கே மேலே ப்ரொப்பேனில் ஒரு CH2, பட்டு பியூட்டேனில் பார்த்தீங்கன்னா 2 CH2. அடுத்து பென்டேனில் பாருங்கள், இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். அங்கே மேலே 2 பியூட்டேனில் 2 CH2, நடுவில் பென்டேனில் 3 CH2. அப்போ CH2 தொகுதி அதிகரிக்க 14 AMU ஆட் ஆகிக்கிட்டே வரும். 14 AMU சேர்ந்துக்கிட்டே வர மூலக்கூறு நிறை கார்பன் மற்றும் ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ மூலக்கூறு நிறையின் மதிப்பும் அதிகரிக்கும். ஸோ இப்போ மூலக்கூறு நிறை அதிகரிப்பதற்கு ஏற்றவாறு அந்த சேர்மங்களினுடைய இயற்பியல் பண்புகளிலும் ஒழுங்கான மாற்றம் வருதாம், ஓகேவா. அதுதான் அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் பாயிண்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட் பாருங்கள், மூலக்கூறு நிறையின் அதிகரிப்பை பொறுத்து சேர்மங்களின் இயற்பியல் பண்புகள் ஒழுங்கான முறையில் மாறுகின்றன, ஓகேவா. காரணம் என்னென்னா, ஒரு சேர்மத்துக்கும் இன்னொரு சேர்மத்துக்கும் இடையில் CH2 தொகுதியினுடைய எண்ணிக்கை மெத்திலீன் தொகுதியினுடைய எண்ணிக்கையில் வேறுபடுது, ஓகே, அதிகரித்துக்கிட்டே இருக்குது. அதனால் அதனுடைய எண்ணிக்கையில் வேறுபடுறதுனால மூலக்கூறு நிறை அதிகரிக்குது. மூலக்கூறு நிறை அதிகரிக்கும் போது இயற்பியல் பண்புகளிலும் ஒழுங்கான மாற்றம் வருது. சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த பாயிண்ட் பாருங்கள், எல்லா சேர்மங்களும் ஒத்த வேதிவினைகளில் ஈடுபடுகின்றன, ஓகேவா. எல்லா சேர்மங்களும் வேதிவினையில் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியான வேதிவினைகளில் ஈடுபடும். சரி, ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம், அந்த மாதிரி நிறைய வேதிவினைகள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதில் எல்லாம் ஒத்த வேதிவினைகளில் ஈடுபடும். சரி, அடுத்து எல்லா சேர்மங்களும் ஒரே முறையில் தயாரிக்க இயலும். எல்லா அல்கேன்களையும் ஒரே முறையில் தயாரிச்சிடலாம். எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, அல்கேன்கள் எல்லாத்தையும் ஒரே முறையில் மீத்தேனை தயாரிச்சிடலாம். மீத்தேனுக்கு தயாரிக்கிறதுக்கும் ஒரே முறை, ஈத்தேனை தயாரிக்கிறதுக்கும் ஒரே முறை, ப்ரொப்பேனை தயாரிக்கிறதுக்கும் ஒரே முறை. ஸோ இப்போ எல்லா அல்கேன்களையும் ஒரே மாதிரியான முறையை கொண்டு தயாரிக்க முடியும் அல்கேன் சேர்மங்களை. இதே மாதிரி அல்கைனுக்கும் அதுதான் ப்ரொசீஜர், ஓகேவா. ஆல்கஹால், கீட்டோன் எதுவானாலும் சரி, படிவரிசையில் உள்ள அனைத்து சேர்மங்களும் ஒத்த மூலக்கூறு வாய்ப்பாட்டை, ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும், ஓகேவா, ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் அடுத்து அதே டைம் பார்த்திங்கன்னா ஒத்த வேதி பண்புகளையும் கொண்ட ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில் உள்ள கரிமச் சேர்மங்களை குறிக்கிறது தான் படிவரிசை சேர்மங்கள். படிவரிசை சேர்மங்கள் CH2 தொகுதியால் வேறுபடும், ஓகேவா. அதுக்கு அல்கேன்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதே மாதிரி அல்கைனும் எழுதியிருக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன, படிவரிசை சேர்மங்களின் பண்புகளை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்லேயும் பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்டுட்ருக்க 5 மார்க் கொஷின்.
நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கரிமச் சேர்மங்களுக்கு பெயரிடுதல் ரொம்ப ரொம்ப கவனமாக கவனிக்கணும். கரிமச் சேர்மங்களுக்கு பெயரிடுதல் பார்க்கலாம்.